பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மை ரட்சிப்பு என்ற ஒரு அலங்காரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கல்யாண வஸ்திரம் வேணும். அப்படின்னா என்ன, பட்டுச்சலை இருக்குதுலே நல்ல சேலை, பட்டுச்சலை கட்டிட்டு தானே போவோம். அதுபோல் பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழையணும்னா இந்த ரட்சிப்பு அப்படின்ற ஒரு உடை நம்ம மேலே உடுத்தியிருக்கணும். அந்த ரட்சிப்பின் பாத்திரமாக நம்ம மாறி இருக்கணும். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும். பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பினால் நம்மளை அலங்கரித்திருக்கிறார், என்னை அலங்கரித்திருக்கிறார். அல்லேலூயா. அலங்கரித்தீரே, ஆசீர்வதித்தவரே, என்னை அலங்கரித்தீரே, ஆசீர்வதித்தவரே, அற்புதம் செய்தவரே, அதிசயமானவரே, அற்புதம் செய்தவரே, அதிசயமானவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி ஸ்தோத்திரமே. யெகோவா நிசி என்ற நாமத்துக்கே, யெகோவா நிசி என்ற நாமத்துக்கே என்றென்றும் ஸ்தோத்திரமே. அலங்கரித்தீரே, ஆசீர்வதித்தீரே, என்னை அலங்கரித்தீரே, ஆசீர்வதித்தீரே. இரவும் பகலும் இடைவிடாமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இரவும் பகலும் இடைவிடாமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களில் ஏந்தி, ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களில் ஏந்தி துதியுடன் ஸ்தோத்தரிப்பேன். அலங்கரித்தீரே, ஆசீர்வதித்தீரே, என்னை அலங்கரித்தீரே, ஆசீர்வதித்தவரே. பிரியமானவர்களே, இதோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களை ரட்சிப்புக்கு ஒப்புக்கொடுங்கள். அந்த ரட்சிப்புன்ற வஸ்திரம் நம்ம மேலே விழுகும்போது தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே நம்ம போக முடியும். காட் பிளஸ் யூ.